அன்பு உள்ளம் கொண்ட நமது சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். பொதுவா நாம 27 நட்சத்திரத்துக்கான வாழ்நாள் பலன்களை பத்தி பார்த்துட்டு வரேங்க. அதுல இன்னைக்கு நாம கன்னி ராசியில் இருக்கக்கூடிய அஸ்தம் நட்சத்திரத்தை பத்தி தான் பார்க்க போறோங்க. இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர மண்டலத்துல 13வது நட்சத்திரமாக இருக்குங்க. பொதுவா அரச மரத்தோட ஆணிவேர் தெரியுமான்னு கேட்பாங்க. ஆலமரத்தோட ஆணிவேர் தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. ஒரு மலை எதுல உருவானது அப்படின்னு கேட்பாங்க. கடலுடைய அளவு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. அதே போல கடல் எங்க முடியும்னு கேட்பாங்க. வானம் எவ்வளவு தூரம் இருக்குதுன்னு கேட்பாங்க. இது எல்லாத்துக்கும் விடை தெரிஞ்சவங்க ஒரே ஆளுங்க தாங்க. ஒரே ஆளு தான் இருக்கிறாங்க. யார் தெரியுமா? அப்படியா? இதுக்கு கூட விடை தெரியுமா? யாருப்பா அது? அட, நம்ம அஸ்தம் நட்சத்திரக்காரங்க. வில்லை வளைக்கக்கூடியவர்கள், ஆகாயத்தை சுருக்கக்கூடியவர்கள், கடலை புரட்டக்கூடியவர்கள். என்னப்பா ரொம்ப லென்த்தா போகுது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? உண்மை. அஸ்த நட்சத்திரக்காரர்களைப் போல வெற்றி சூட்சமத்தை அறிந்தவர்கள் யாருமே கிடையாதுங்க. உண்மையாவே ஏறத்தாழ ஒரு ஞானியோட நட்சத்திரம். அப்படி கண்ணை மூடி யோசிச்சாங்கன்னா எல்லாமே படமா தெரியுங்க. அந்த பராசக்தியோட அருள் பெற்றவர்கள் அஸ்தம் நட்சத்திரத்துக்காரர்கள். இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்கள் ஏதாவது ஒரு அம்பால கண்டிப்பா வழிபாடு பண்ணுவாங்க. ஆமாவா இல்லையா? கமெண்ட்ல பதிவிடுங்க. அதே மாதிரி குலதெய்வத்தின் மீது ரொம்பவே பிரியமாக இருக்கக்கூடியவர்களும் இவங்க தாங்க. இவங்களுக்கு குலதெய்வமே தெரியாதுங்க. ஆனா அந்த குலதெய்வத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படக்கூடியவர்களும் இவங்க தாங்க. அதுதாங்க அஸ்தம் நட்சத்திரம். அப்படிப்பட்ட அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் அனைத்தும் அறிந்தவர்கள். அதே போல அறியாதவர்களைப் போல இருக்கக்கூடியவர்கள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் ஒரு வார்த்தையை சொன்னாங்கன்னா 100% பலிக்குங்க. அதனால அவங்க வாயில மட்டும் மாட்டிக்க கூடாதுங்க. என்ன, நான் சொல்றது கரெக்டு தானே? கரெக்டுனா கமெண்ட்ல பதிவிடுங்க. அதே போல இந்த மந்திரம், மாந்திரீகம் இந்த விஷயத்துக்குள்ளலாம் இவங்க போக மாட்டாங்க. அது உங்களுக்கு பிடிக்காது. தெய்வம் தான் உங்களுக்கு துணை. தெய்வம் ஒண்ணு தான் துணை அப்படின்னு இருக்கக்கூடியவங்க, நம்பக்கூடியவங்க. அதனால அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு பதவியை விட்டு வெளியே போனாலும் அத பத்தி கவலையே பட மாட்டாங்க. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, அத விட்டு வெளியே போனாலும் அத பத்தி கவலைப்பட மாட்டாங்க. ஆனா சின்ன வயசுல ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கையில முன்னேறி வருவாங்க. அதே போல ஒரு காலத்துல பதவி கிடைக்கும், பேர் கிடைக்கும். அதாவது வம்சாவளி யோகங்கள் தான் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகமாக கிடைக்கும். அதனால உங்களுக்கு ஒரு ஐடியா தெரியணும்னா, உங்க வம்சத்துல எப்படி இருந்தாங்களோ அதே வழியில நீங்க போங்க. சக்சஸ் ஆயிடுவீங்க. அதாவது அஸ்த நட்சத்திரக்காரங்க வம்சத்தை பேஸ் பண்ணுங்க. முன்னோர்கள் வழியில நீங்க பேஸ் பண்ணி போங்க. நிச்சயமாக உங்களுக்கு சக்சஸ் ஆயிடுவீங்க. அதே போல மன தர்மம் தெரிந்தவர்களும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள். அப்படிப்பட்ட அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கும், உயரிய யோகங்கள் கிடைக்கும், ஞானம் அதிகமாக கிடைக்கும், தர்ம சிந்தனைகள் அதிகமாக கிடைக்கும். யாரையும் ரொம்ப வேலை வாங்கணும்னு ஆசைப்பட மாட்டீங்க. எல்லாருக்கும் உதவி பண்ணணும்னு நினைக்குவீங்க. எல்லாருக்கும் கொடுக்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்க நீங்க தாங்க. சில நேரங்கள்ல நீங்க ஒதுங்கியே இருக்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்க. இப்படிப்பட்ட அருமையான நட்சத்திரம் இறைவனுடைய நட்சத்திரங்க. பல கும்பாபிஷங்களை, பல நல்ல விஷயங்களை பார்க்கக்கூடியவர்களும், நல்லதை நடத்தணும்னு நினைக்கக்கூடியவர்களும், இறை அருள் பரிபூர்ணமாக பெற்றவர்களும் நீங்க தாங்க. அதே போல முன்னோர்கள் ஆசீர்வாதம் பெற்றவர்களும் இந்த அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் நீங்க தாங்க. ஆகையால நீங்க அவசியமாக, தயவு செஞ்சு சொல்றேன், அவசியமா தவசங்களை கரெக்டான நேரத்துக்கு செய்யுங்க. எதுவுமே விடாம செய்யுங்க. உங்க பிள்ளைகள் எல்லாருமே நல்லா இருப்பாங்க. உங்க குடும்பம் நல்லா இருக்கும். குலதெய்வ வழிபாடு அவசியமாக பண்ணுங்க. மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் முக்கியமாக பச்சை, கிரீன் கலரு, ஒயிட் கலர் இந்த 2 கலரை அதிகமாக யூஸ் பண்ணுங்க. அப்படி யூஸ் பண்ண கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப சக்சஸ் ஆக முடியுங்க. அடுத்ததா திருக்கடையூர் அபிராமி இந்த ஆலயத்துக்கு சென்று அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் நீங்க வழிபாடு பண்றது
ரொம்ப ரொம்ப யோகத்த உங்களுக்கு அம்பாள் குடுப்பாருங்க. அதேபோல அபிராமி அந்தாதிய வெள்ளிக்கிழமை நாட்கள்ல உங்க வீட்ல பாராயணம் பண்ணுங்க. புரிஞ்சுக்கங்க. வெள்ளிக்கிழமை பாராயணம் பண்ணுங்க. உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் கண்டிப்பாக கிடைக்கும். மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். இறைவன நீங்க தொடர்ந்து வழிபாடு செய்ய செய்ய முக்காலத்தையும் உணரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஆனா 30 வயசுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிரமத்துக்குள்ள போகும். நீங்க உயர வேண்டிய காலகட்டத்தில பயங்கரமாக கஷ்டத்துக்குள்ள போகுவீங்க. இந்த இடம் எல்லாமே கொஞ்சம் சமாளிச்சு தான் வரணும். ஆனா, நீங்க வந்துடுவீங்க. அத மட்டும் நீங்க முழுசா நம்புங்க. அதேபோல எல்லாமே கிடைச்சும் ஒரு இடத்துல இழப்பீங்க. அப்படி இழந்தும் திரும்பி வருவீங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. எல்லாமே நீங்க இழந்தாலும், மறுபடியும் அது இழந்தத திரும்பி கொண்டு வருவீங்க. இன்னும் ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, சொந்தக்காரர்களாலே நிறைய விஷயத்த இழப்பீங்க. ஆமாவா? இல்லையா? கமெண்ட்ல மறக்காம பதிவிடுங்க. அப்படி சொந்தக்காரங்களால நெறைய விஷயத்த இழந்தாலும், அத மறுபடியும் விஸ்வரூப வெற்றியாக பெறுவீங்க. நாங்க மெயினா ஒரு விஷயம் சொல்றேங்க. நீங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு இடத்த வாங்கி வீடு கட்டுங்க. ஏன்னா, நீங்க ஆரம்ப காலகட்டத்திலேயே இடம் வாங்கி வீடு கட்டலன்னா, கடைசி வரைக்கும் வீடுன்றது அமையாதுங்க. ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால இந்த பதிவ பார்க்குற நேரத்திலயாவது ஒரு இடத்த வாங்கி வீடு கட்டணும் அப்படின்றத முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் ஆகும். அதேபோல குலதெய்வ வழிபாடு மிக மிக அவசியங்க. குலதெய்வ வழிபாடு குலம் தழைக்கும். அதேபோல உங்க குடும்பத்தில சில சங்கடமான நிகழ்ச்சிகள் நடந்திருக்கும். அது ரொம்ப வருத்தத்துக்கும் உங்கள கொண்டு போயிருக்கும். ஆமாவா? இல்லைங்களா? ஒரு நேரத்தில எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்த வெளியில சொல்ல முடியாத அளவுக்கெல்லாம் இந்த சிச்சுவேஷன் அமைஞ்சிருக்கும். அதையெல்லாம் நீங்க சந்திச்சுட்டு கூட என்னைக்குமே சிரிச்சுக்கிட்டு சிரிச்ச முகத்தோட இருக்கக்கூடியவங்க நீங்க தாங்க. அதேபோல மத்தவங்களையும் சந்தோஷப்படுத்தும் விதத்தில இருக்கக்கூடியவங்களும் நீங்க தாங்க. இதுதான் உண்மையாகவே உங்கள பாராட்டக்கூடிய விஷயம். நல்லா புரிஞ்சுக்கங்க. இதுதான் உங்ககிட்ட இருக்கிற நல்ல குணமும் கூட. எல்லா நட்சத்திரங்கள விட அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் தர்ம குணம் அதிகமாக கொண்டவங்க. அதேபோல ஒதுங்கி இருக்கக்கூடியவங்களும் நீங்க தாங்க. ஆனா ஒரு சில நேரங்கள்ல உங்கள தான் முன்ன நிறுத்துவாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. எனக்கு எதுவுமே வேணாம்ப்பா அப்படின்னு நீங்க ஒதுங்கியே இருந்தாலும், ஒரு சில நேரங்கள்ல உங்கள முன்னிறுத்தக்கூடியவர்களும் நீங்க தாங்க. அதுதான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பாராட்டும் கூட. அடுத்ததா அஸ்த நட்சத்திர பெண்கள் கிட்ட நீங்க கொஞ்சம் குங்குமம் வாங்குனீங்கன்னா, உண்மையிலேயே மகாலட்சுமி அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க. அஸ்த நட்சத்திர பெண்கள் கிட்ட நீங்க குங்குமம் வாங்குனீங்கன்னா, உங்களுக்கு மகாலட்சுமி அனுகிரகம் 100% கிடைக்கும். அதேபோல பெண்கள் அஸ்த நட்சத்திர பெண்கள் ஒரு இடத்துல ஒர்க் பண்றாங்கன்னா, அவங்க சின்சியரா ஒர்க் பண்ணுவாங்க. சீனியாரிட்டியா இருப்பாங்க. என்ன கொஞ்சம் வாய் தான் அதிகமாக பேசுவாங்க. ஆனா, உண்மையே பேசுவாங்க. உரக்க பேசுவாங்க. அதாவது நல்லா புரிஞ்சுக்கங்க. உண்மைய உரக்க பேசக்கூடியவர்களும், எதையும் ஓப்பனா பேசக்கூடியவர்களும் நீங்க தாங்க. எதுவாக இருந்தாலும் சரி, பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஓப்பன் டாப்பா பேசக்கூடியவர்கள் நீங்க தாங்க அஸ்தம் நட்சத்திரக்காரர்களே. அதேபோல சிவ கடாட்சம் உங்களுக்கு 100% உண்டுங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க ருத்ராட்சம் மட்டும் அவசியமாக போடுங்க. நாங்க தயவு செஞ்சு உங்கள ப்ளீஸ் மண்டியிட்டு கேட்டுக்கிறோம். ருத்ராட்சத்த அவசியமாக நீங்க போடுங்க. உங்களுக்கு வாழ்க்கை மிக யோகம் உண்டு. அதேபோல சில பேர்லாம் எங்களுக்கு ருத்ராட்சம் போடுறது பிடிக்காது அப்படின்னு இருந்தீங்கன்னா கூட, நீங்க உங்க கூட ஒரு ருத்ராட்சத்த வச்சுக்கங்க. ஒரு சின்ன பாக்ஸ்லயாக இருக்கட்டும், உங்க பர்ஸ்லயாக இருக்கட்டும், உங்க கூட ஒரு ருத்ராட்சத்த வச்சுக்கங்க. அதேபோல யானை முடி மோதிரத்த அவசியமாக இந்த அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் போடுங்க. யானை முடி மோதிரத்த நீங்க கண்டிப்பாக போடுங்க. இல்லன்னா ருத்ராட்சத்துல கை செயின் வரும். பிரேஸ்லெட்லாம் வரும். அத நீங்க பார்த்திருப்பீங்க. அத வாங்கி போடுங்க. இந்த ருத்ராட்சம் உங்களுக்கு அப்படியே ஒரு ஆத்ம சந்தோஷத்த கொடுக்குங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு ஆத்ம சந்தோஷத்த கொடுக்கும். தெய்வீக கலைய கொடுக்குங்க. நீங்க அதே மாதிரி கும்பாபிஷேகம் ஆகாத ஆலயங்களுக்கு உங்களால முடிஞ்ச பங்களிப்ப தயவு செஞ்சு செய்யுங்க. அதாவது அஸ்தம் நட்சத்திரக்காரர்களே, இந்த கும்பாபிஷேகம் ஆகாத பழைய ஆலயங்கள்லாம் இருக்கும். அந்த ஆலயங்களுக்கு உங்களால முடிஞ்ச பங்களிப்ப நீங்க தயவு செஞ்சு செய்யுங்க. நீங்க அதுக்காகவே படைக்கப்பட்டவங்க. அதாவது கும்பாபிஷேகம் செய்யும்போதுன்னா, நீங்க கும்பாபிஷேகம் செய்யும்போது அன்றைய தினத்தில உங்களால முடிஞ்ச
உதவிகளை செஞ்சு பெறக்கூடிய பலன்கள் கிடையாதுங்க. கும்பாபிஷேகம் செய்யறதுக்குன்னே படைக்கப்பட்ட நட்சத்திரம் நீங்க. ஒரு பழைய கோவில்கள் இருக்குன்னா, அந்த கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் செய்யறதுக்காக முன்னோடியாக நின்று அதை வழிநடத்தி வரணும். அப்படி செய்யறதுக்கு பேரு தான் கும்பாபிஷேகம். அத செய்யறதுக்குன்னே படைக்கப்பட்டவர்கள் நீங்க தாங்க. அடுத்ததாக அன்னதானம் அதிகமாக செய்யுங்க. உங்களுக்கு ஆனந்தம் கிடைக்குங்க. தர்ம காரியங்கள் அதிகமாக பண்ணுங்க. என் அன்பு அஸ்தம் நட்சத்திரக்காரர்களே, அது உங்களுக்கு ரூ. 1 செலவு பண்ணீங்கன்னா, ரூ. 10 அது உங்களுக்கு கொடுக்கும். இது உண்ம, உண்ம, உண்ம. அதேபோல 1000 பேர் போகக்கூடிய இடத்துல அஸ்த நட்சத்திரக்காரர்கள் ஆடம்பரமே இல்லாம இருப்பீங்க. ஆமாவா? இல்லையா? கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. அதாவது அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் ஆடம்பரத்த விரும்பாதவர்கள், ஆடம்பரம் கிடையாதவர்கள். கோடிக்கணக்குல பணம் இருந்தாலும் கூட, துணிய பாருங்க சாதாரணமாக இருக்கும். அதேபோல பெயர், புகழ் விரும்பாதவர்களும் நீங்க தாங்க. ஆனா, அது எல்லாமே உங்களுக்கு தானா கிடைக்கும். தெய்வ கலை, தெய்வ கடாட்சம் நெத்தியில ஏதாவது ஒண்ணு பொட்டு இருந்துகிட்டே இருக்கும். அதேபோல இதுவரைக்கும் நெத்தியில பொட்டு இல்லன்னா, இனிமேலுக்கு வையுங்க. கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் ஆகும். அதேபோல இந்த வேத பாடசாலைகளுக்கெல்லாம் நிறைய உதவி பண்ணுங்க. இந்த வேத பாடசாலையில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கெல்லாம் நிறைய உதவி பண்ணீங்கன்னா, இப்படிலாம் நீங்க பண்ணும்போது அஸ்த நட்சத்திரக்காரர்கள் செழிப்பான எதிர்காலம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்துல உங்க குடும்பத்துல ஒரு சில பேர இழக்க வேண்டிய நிர்பந்தம் அவ்வப்போது ஏற்படுங்க. அதாவது உங்க குடும்பத்துல சிலரை இழக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படலாம். இல்லன்னா உடல் ரீதியான பிரச்சனைகள் இதையெல்லாம் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதாவது நான் இத எப்படி சொல்ல வரேன்னா, நீங்க வயசுல பெரியவங்களாக இருப்பீங்க. உங்களுக்கு வயசு அதிகமாக இருக்கும். ஆனா உங்களுக்கு கீழ இருக்கக்கூடிய சின்ன வயசுக்காரங்கள இழக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதேபோல உடல் ரீதியான பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்படி இருக்குன்னா, ஒரு முறையாவது நீங்க தயவு செஞ்சு என்ன செய்யணும்னா, ராமேஸ்வரம் போயிட்டு ராமநாதர வழிபாடு பண்ணுங்க. அதாவது அக்னி தீர்த்தத்துல குளிச்சுட்டு, ராமநாத சுவாமிய வழிபாடு பண்ணுங்க. அது போதும். வேற எதுவுமே நீங்க செய்ய வேண்டாம். அந்த வழிபாடு மட்டும் நீங்க பண்ணிட்டு வாங்க. உங்க குடும்பத்துல எந்த ஒரு வில்லங்கமும் இருக்காது, பிரச்சனைகள் இருக்காது. இத நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். அதேபோல உங்களுடைய உண்மை யாருக்குமே சொல்ல வேண்டாங்க. அதுவே என்னைக்கோ ஒரு நாளைக்கு வெளிய தெரியும்போது, அது தெரிஞ்சுக்கட்டும். நிச்சயமாக உங்களுடைய எதிர்காலம் உங்களுடைய எதிர்கால சங்கதிகள் எல்லாருமே நல்லா இருப்பாங்க. நிச்சயமாக நல்லா இருப்பாங்க. நான் சொன்ன வழிபாடுகள் முறைகள மட்டும் நீங்க தயவு செஞ்சு செய்யுங்க. வேற எதுவும் செய்யாதீங்க. அது மட்டும் நீங்க நல்லாவே இருப்பீங்க. அதேபோல அஸ்த நட்சத்திரக்காரர்களே, நிச்சயமாக உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும். ஆடம்பரத்தை விரும்பாதவர்கள், ஆனந்தத்தை விரும்பக்கூடியவர்கள், அந்த அகில உலகத்தையும் ஆட்சி செய்யக்கூடிய ஆண்டவன் உங்களை கண்டிப்பாக பார்ப்பாருங்க. இத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. அடுத்ததாக அஸ்த நட்சத்திரக்காரர்கள் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, காரைக்குடிக்கு அருகே மாத்தூர் அப்படின்ற ஒரு ஊர் இருக்குங்க. அந்த ஊர்ல பெரிய நாயகி உடனுறை ஐநூற்றீஸ்வரர் அப்படின்ற சுவாமி ஸ்தலம் இருக்குங்க. அந்த ஸ்தலத்துக்கு அவசியமாக அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் நீங்க சென்று வழிபாடு செய்யறது உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும், முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக கொடுக்குவாங்க. அதேபோல அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் வாரந்தோறும் நீங்க எப்ப சிவன் ஆலயங்களுக்கு செல்றீங்களோ, அப்ப வில்வ அர்ச்சனை நீங்க சிவனுக்கு அதிகமாக வழிபாடு செய்யறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யோகத்த கொடுக்குங்க. அதேபோல புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். உள் வினைகள் அனைத்தும் அகன்று எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில மிக சரியா மாற்றத்த கண்டிப்பா நீங்க காண்பீங்க. ஆகையால அஸ்தம் நட்சத்திரக்காரர்களே, உங்களுடைய வாழ்க்கை மிக இனிமையாக இருக்கும் அப்படின்னு நாங்க இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்க வளமுடன். நன்றி. வணக்கம்.